வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான தலைப்பு பத்தி பார்க்க போறோம். ராசி மண்டலத்துல 9வது நட்சத்திரமா வர ஆயில்ய நட்சத்திரத்தை பத்தி தான் இந்த தொகுப்புல ரொம்ப டீப்பா அலச போறோம். பொதுவாவே ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கிட்ட அசாத்தியமான திறமைகளும் கொஞ்சம் மர்மமான குணங்களும் இருக்குன்னு சொல்வாங்க. அது உண்மையா? அவங்களோட பலம், பலவீனம் என்ன? அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆயில்யம்னு சொன்னதுமே நிறைய பேருக்கு சில தயக்கங்கள் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த நட்சத்திரத்தோட அடிப்படையான பிரமாண்டம் என்ன தெரியுமா? ஸ்ரீராமர் காட்டுக்கு வனவாசம் போனப்போ தனக்கு கிடைச்ச எல்லா சுகபோகங்களையும் தூக்கி போட்டுட்டு தன்னோட அண்ணனுக்கு பணிவிட செய்யறதுதான் தன் வாழ்நாள் கடமைன்னு போனார் இல்லையா? மாபெரும் தியாகி லக்ஷ்மணன். அவர் பிறந்த நட்சத்திரம் இதே ஆயில்யம்தான். ஆயில்யத்துல பிறந்தவங்களோட விசுவாசத்துக்கும் மன உறுதிக்கும் இந்த ஒரு விஷயமே மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லலாம். சரி, இந்த அலசல்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, 1 ஆயில்ய நட்சத்திரம் ஓர் அறிமுகம், 2 5 முக்கிய குணநலன்கள், 3 தொழில், உறவு மற்றும் உணர்வுகள், 4 பாதங்களின் தனித்துவ பலன்கள், அப்புறம் 5 பரிகாரம் மற்றும் தெய்வ வழிபாடு. குறிப்பா உங்க பிறந்த பாதத்துக்கான பலன்கள் வரும்போது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. பகுதி 1 ஆயில்யம் நட்சத்திரம் ஓர் அறிமுகம். இவங்கள இயக்குற அந்த பேசிக் எனர்ஜி என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆயில்யத்தோட ஆழ்மைய புரிஞ்சுக்க 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அறிவுகாரகனான புதன் பகவான். இதோட சின்னம் பாம்பு. புதனோட ஆதிக்கம் இருக்கிறதால இவங்களுக்கு நேச்சுரலாவே செம ஷார்ப்பான அறிவும் சமயோசித புத்தியும் இருக்கும். அதே சமயம் ஒரு பாம்போட குணம் என்ன? எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு சத்தமே இல்லாம தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே கணிச்சு தற்காத்துக்கிற குணம். இப்போ யோசிச்சு பாருங்க, புதனோட அறிவாற்றலும் பாம்போட அந்த நுண்ணறிவும் ஒன்னா சேரும்போது இவங்க எவ்வளவு பெரிய மாஸ்டர் மைண்டா இருப்பாங்கன்னு. அடுத்த பகுதி 2 5 முக்கிய குணநலன்கள். இந்த அடிப்படை எனர்ஜி இவங்களோட அன்றாட வாழ்க்கையில எப்படி வெளிப்படுதுன்னு பாப்போம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களோட ஒட்டுமொத்த கேரக்டரையும் ஒரு 5 தூண்குகளுக்குள்ள நாம அடக்கிடலாம். 1 அறிவாற்றலோடு கூடிய லீடர்ஷிப் குணம், 2 எதையும் வெளிய காட்டிக்காத ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்ற தன்மை, 3 பக்காவான பிசினஸ் மூளை, 4 ரொம்ப டீப்பான எமோஷன்ஸ், 5 ஆன்மீகம் அப்புறம் கலைகள் மேல இருக்கிற ஆர்வம். முரண்பாடுகளின் மொத்த உருவமா தெரியிற இந்த 5 குணங்களும் எப்படி ஒருத்தவனுக்குள்ள இவ்ளோ கச்சிதமா அமைஞ்சிருக்குன்னு ஒன்னொன்னா டீகோட் பண்ணுவோம். இவங்க கிட்ட இருக்கிற செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு ஒன்னு சொல்றேன்னு கேளுங்க. நம்ம கிட்ட ரொம்பவே இனிமையா, ஜோவியலா பேசி நம்ம மனசை ஈஸியா கவர்ந்துடுவாங்க. ஆனா எவ்வளவுதான் வெளிப்படையா சிரிச்சு பேசினாலும் அவங்களோட உண்மையான உணர்வுகளையும் அடுத்து என்ன பண்ண போறாங்கங்கிற பிளானையும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சீக்ரெட்டா இருப்பாங்க. லைஃப்ல எவ்ளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, யாருக்கும் தெரியாம சத்தமே இல்லாம சாதிச்சு காட்டுற அசாத்தியமான மன உறுதி இவங்களுக்கு இருக்கு. அப்போ இவங்க எப்பவுமே சீரியஸா பிளான் பண்ணிக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்களான்னு கேட்டா அதுதாங்க இல்ல. இவங்களுக்குள்ள ரொம்ப சாஃப்டான ரசனையான ஒரு பக்கம் இருக்கு. இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு ட்ரிப் போறதுன்னா இவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இலக்கியம், இசை, ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்துலயும் ஒரு ரசனை இருக்கும். அதுலயும் குறிப்பா மிமிக்ரின்னு சொல்றாங்களே, அடுத்தவங்கள மாதிரி அப்படியே வாய்ஸ் மாத்தி பேசுறது, அந்த வித்தை இவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. இது போக ஆன்மீகம், ஜோதிடத்திலயும் ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. அப்புறம் இன்னொரு கியூட்டான விஷயம் என்னன்னா, இவங்க எப்பவும் ஏதாவது ஸ்நாக்ஸை குறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பகுதி 3 தொழில், உறவு மற்றும் உணர்வுகள். இவ்ளோ திறமையும் ரகசியத்தன்மையும் கொண்டவங்களோட தொழில் வாழ்க்கையும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இங்கதான் நாம ஒரு முக்கியமான கம்பாரிசன் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் வியாபார ராஜதந்திரம், இன்னொரு பக்கம் ஆழமான உணர்வுகள். கெரியர்னு பாத்துட்டீங்கன்னா புதனோட ஆதிக்கத்தால கணக்கு, மருத்துவம், பிசினஸ்னு தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். எதிரிகளை கூட நண்பர்களா மாத்துற ராஜதந்திரம் இவங்களுக்கு அத்துப்படி. ஆனா உணர்வுகள்னு வரும்போது யாராவது இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அவங்களால தாங்கவே முடியாது. வார்த்தைகளால ரொம்ப ஈஸியா ஹர்ட் ஆயிடுவாங்க. வெளிய பிசினஸ்ல எவ்வளோ ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்களோ உள்ளுக்குள்ள அவ்வளோ சாஃப்டானவங்க இவங்க. அதனால இவங்களோட குடும்ப பாசம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஆயில்யத்துல பிறந்தவங்களுக்கு இளம் வயசுலேயே சுக்கிர திசை வர்றதால சீக்கிரமாலே நல்லபடியா குடும்பம் அமைஞ்சிடும். பெற்றோர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைங்க மேல இவங்க வச்சிருக்கிற அன்புக்கு அளவே கிடையாது. குடும்பத்துக்காக எந்த ஆடம்பர வசதியா இருந்தாலும் தேடி தேடி செஞ்சு கொடுப்பாங்க. ஆபீஸ்ல எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, வேலையிலையும் குடும்பத்திலையும் 100% விசுவாசமா இருப்பாங்க. அடுத்து பகுதி 4 பாதங்களின் தனித்துவ பலன்கள். இப்போ இந்த அலசலோட ரொம்பவே நுட்பமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்கள நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நானும் ஆயில்யந்தான், என் ஃப்ரெண்டும் ஆயில்யந்தான்,
ஆனா நாங்க 2 பேரும் டோட்டலா வேற மாதிரி இருக்கோமே, ஏன் அப்படின்னு. நட்சத்திரம் ஒண்ணுதான் என்றாலும் நீங்க பிறந்த பாதம் உங்கள முற்றிலும் மாறுபட்ட ஒருத்தரா மாத்தக்கூடிய பவர் கொண்டது. அது எப்படின்னு பாத்திரலாமா? இப்போ 1ஆம் பாதம் பாத்தீங்கன்னா புதன் சந்திரன் குருவோட ஆதிக்கம் இருக்கும். எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. நேர்மையான வழியில சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. கூட வேலை செய்யறவங்களையும் சொந்த குடும்பம் மாதிரி பாத்துக்குவாங்க. ஆயில்யம் 2ஆம் பாதம் சனியோட ஆதிக்கத்துல வருது. ரொம்ப டிசிப்ளின்டா வாழ்வாங்க. சின்ன வயசுலே குடும்ப பொறுப்பு வந்துடும். லைஃப்ல எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. 3ஆம் பாதமும் சனி ஆதிக்கம்தான். ஆனா இவங்க செம்ம தில்லான ஆளுங்க. தப்பு நடந்தா தட்டி கேட்பாங்க. இவங்க ஒரு புதிர் மாதிரின்னு சொல்லலாம். ஏழை எளிய மக்களுக்கு ஓடி போய் உதவி செய்வாங்க. இறுதியா 4ஆம் பாதம் மீண்டும் குருவோட நவாம்சம். இவங்களுக்கு சுத்தமா இருக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். யாராவது அட்வைஸ் பண்ண சுத்தமா பிடிக்காது. நிறைய பேரை நம்பி ஏமாந்தாலும் பிறருக்கு செலவு செய்ய மட்டும் தயங்கவே மாட்டாங்க. இப்போ கடைசி பகுதி 5, பரிகாரம் மற்றும் தெய்வ வழிபாடு. இவ்ளோ திறமைகள் உங்ககிட்ட இருந்தாலும் லைஃப்ல வர சின்ன சின்ன தடைகளை உடைச்சு சக்சஸ் ஆக நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஆதிசேஷன் மற்றும் நாகராஜன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்னம் எதுனா உங்க அதிபதியான புதனுக்குரிய மரகத பச்சைக்கல். முடிஞ்ச போலாம் திருவெண்காடு மற்றும் நாகர்கோயில் நாகராஜர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த இறை வழிபாடு உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் பல மடங்கு கூட்டும். சோ இந்த அலசல் மூலமா ஆயில்யம் நட்சத்திரத்தோட முழு பவரையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களோட ஷார்ப்பான மூளையும் சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ற ஸ்கில்லும் உண்மையிலே உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களோட இந்த மாஸ்டர் மைண்ட் ஸ்கில்ஸை உங்க ராஜதந்திரத்தை இனி எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த போறீங்க? உங்களோட பலத்தை உணர்ந்து கெத்தா உங்க பாதைய பிளான் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன்.